குருப்பியோ நமக. வணக்கம். இன்றைக்கி நிறைய வீடுகளில் வாஸ்துப்படி கிடையாது, வீட்டில் விளக்கேற்றுறது கிடையாது, மாலையில் நடைக்கு தண்ணி தெளித்து விளக்கேற்றுறது கிடையாது, வீட்டில் ஜாமான்கள் தாறுமாறாக இருக்குது, திக்கு தெரியாமல் இருக்குது, எங்கே பார்த்தாலும் குப்பை கூலங்கள், எங்கே பார்த்தாலும் துணிமணி தோரணங்கள், துவைச்ச துணி எது துவைக்காத துணி எதுன்னு தெரியலை, பாத்திரம் காப்பி குடித்த டம்ளருக்கு அங்கேயே கிடக்கு, சாப்பிட்ட தட்டு அங்கேயே கிடக்கு, படுத்த பாய் யாராவது ஒரு வீட்டில் ஒரு வயசானவர் உடம்பு முடியாமல் இருக்கார், அந்த பாய் தலைவாணி விரித்தபடியே கிடக்கு. இப்போ பார்த்தா பெண்கள் காலையில் குளிக்கிறது கிடையாது, 12 மணிக்கு மேலே சாயங்காலம் தான் குளிக்கிறாங்க. இப்படி வாழ்க்கை சீரழிந்து கொண்டே போகிறது. காலையில் எழுந்தோம், குளித்தோம், நல்ல விளக்கை ஏற்றினோம், வீடு வாசலை சுத்தமாக வைத்து கொண்டோம், தன் உணவு ஆற்றக்கூடிய கடமைகளை செய்தோம், குழந்தைகளுக்கு பண்ணோங்கிற ஃபார்மால்ஸ் லைஃப் எல்லாம் இப்போ எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கு கேட்டிங்கன்னா அவங்க பக்கமாக விளக்கம் கொடுப்பாங்க, வாய் கிளிய பேசுவாங்க. இது நம்ம பெத்த பிள்ளையாக இருந்தாலும், வீட்டுக்கு வந்த மருமகளாக இருந்தாலும், நம்ம தங்கச்சியாக இருந்தாலும், அக்கா இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேச முடியாது. இப்படிப்பட்ட முரண்கேடான வாழ்க்கை முறைகள் நிறைய போகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய துன்பங்கள் வருது. செருப்பை போட்டுக்கிட்டு தெருவாக அலைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து கழட்டி விடுறோம். அங்கே இருக்க மண்ணெல்லாம் ஒட்டிக்குது. வெளியில் செய்வனை பண்ணது, கழிப்பு கழித்தது, திசை சுற்றி போட்டது எல்லாத்தையும் நாம் தெரியாமல் மிதிச்சுட்டு வேற வீட்டுக்குள்ளார வந்துடும். இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருந்தால் இது என்ன அர்த்தம்? ஒரு ஒழுக்கம், ஒரு விதி, ஒரு கட்டுப்பாடு, இதுதான் தர்மம். இதற்கு புறம்பாக நடப்பதற்குரிய கிரகம் எதுனா ராகு. பொழுதன்னைக்கு கடையில் வாங்கி சாப்பிடுதல், அதே போல் உணவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தல், பொழுதன்னைக்கு துணிமணியாக உடுத்தி தள்ளுதல், இந்த ஒரு துணி இருக்கின்ற ஒரு துணி வாங்குதல், இந்த மோகம் இந்த நூற்றாண்டில் இப்பொழுது இருக்கிறது. இது ராகுவினுடைய ஆட்சி காலமாக இருக்குது. அப்போ அது மட்டும் இல்லை, அப்போ இதுக்கெல்லாம் போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு வீட்டில் வலம்புரி சங்கு அப்படின்னு வலம்புரி சங்கு, நல்ல சங்கு, அதை கொண்டுட்டு வந்து வீட்டில் பூஜை அறைகளில் வச்சுருந்தீங்கன்னா அந்த சங்கின் நாதம் மெல்ல மெல்ல உங்கள் வீடின் அறைகளில் ஒளி அடுக்குகளில் பரவி உங்கள் சுவாசத்திற்குள் கலந்து உங்களை நேர்வழி பாதையில் அழைத்து செல்ல முயற்சிக்கும். புரிஞ்சிருச்சா? சரி. இப்போ வாழ்க்கையில் முன்னேற்ற தடை, ஜாதகம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை, இதெல்லாம் ராகுவினுடைய ஆதிக்கம். மனம்போன போக்கில் கட்டுதல், மனம்போன போக்கில் வாழ்தல், இதெல்லாம் பிரம்மாண்டமாக வீடு கட்டுதல், உள்ளே பார்த்தா ஒரு புண்ணாக்கு இருக்காது வீட்டில். ஆமாம், இப்படி இது மாதிரி இறைவனே நம்மை கைவிடக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி வாழ்க்கை முறைகள் இருக்குது. அதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஓடி போய் கோயிலில் போய் விளக்கு போடுறது ஒன்றும் நடக்கலை. ஒழுக்கத்துடன் கூடிய பக்தி இருந்தால் மட்டும்தான் இறைவன் நம்மளுடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறார். நல்ல கவனி. நாம் அடுத்தவனை திட்டிக்கிட்டே இருக்கிறது, அடுத்தவனை புலம்பிக்கிட்டே இருக்கிறது, நம்ம வீட்டில் நம்ம சோத்தை தின்னுட்டு அடுத்தவன் வீட்டினுடைய மான அவமானங்கள், அசிங்கங்கள், இதவே பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சீரியல் எல்லாம் வெளியில் இல்லை, டிவியில் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்குது. இது மாதிரி சார்ந்து யாராவது பேசுனாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் பேசினா தான் சந்தோஷமாக இருக்குது. அப்போ அடுத்த வீட்டு விஷயத்தை கழுவி ஊற்றுறது. இந்த பாத்திரத்தை கழுவுவாங்கன்னு பார்த்துருப்போம், அரிசியை களைவாங்க, கல் பொறுக்குவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அடுத்த வீட்டு விஷயத்தை தூக்கி நடுவீட்டில் வச்சு இப்படியே பேசி தன் வீட்டை குப்பை தொட்டியாக மாற்றி விடுறாங்க. இது மாதிரியான நிலைகள்லாம் போவதை கண்டு நாம் என்ன செய்யணும்? சமூகத்தை ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கணும். அதனால் ராகு அதாவது ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும். முதல்ல வீடு வாங்கும்போது சரி, வீட்டில் வாஸ்துவும் இருக்கும். சரியில்லைனாலும் எந்த இடத்துல குறை இருக்கோ அங்கே ஒரு விளக்கை போட்டு ஒரு லைட்டை போட்டு இது மாதிரி சரி பண்ணலாம். அதுபோல் சுவத்தில் கிறுக்கி வைக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது கிறுக்கி வைக்கிறது. அந்த கிறுக்கள் அந்த பிள்ளை வளர்ந்துருவேன், ஆனால் அந்த கிறுக்கல்கள் அழியவே அழியாது. அப்போ சிவத்தில் கோணல் சாக் பீஸில் கிறுக்கிறது, இது பண்ணுறது. இதை விட நிறைய வீடுகளில் பாத்ரூமுக்குள்ளே போனால் உள்ளே போனால் வெளியே வரவே முடியாது, அவன் அங்கேயே செத்து போயிருக்கான். அந்த அளவுக்கு பாத்ரூமுக்கு அட்டாச்சிட்டின்னு போட்டு அதுக்கு நாப்கின்ஸ்லாம் சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டை வராது, அவர் யூரின் பாஸ் பண்ணாருன்னா ஸ்ப்ரெட் அவுட் ஆகும், அந்த அந்த சர்க்கரை போகுது, மெட்ஃபார்மின் டேப்லெட் எல்லாம் சேர்ந்து வாடை பயங்கரமாக அடிக்கும். அப்போ போகிறதுக்கு முன்னால் தண்ணி ஊற்றணும், போயிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், ஃபெனாயிலை ஊற்றணும். நீங்கள் வெளியில் லெட்டின் பாத்ரூம் இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கேது என்கிற ஒன்று பாத்ரூமை குறிக்கிறது. அப்போ கழிவுகள் வெளியேறக்கூடியது கேது, செப்டிக் டேங்க் கேது, நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இப்படி இருக்கிறனால இப்போ வெளியில் வாசலில் பால்காரன் கணக்கு,
இப்போ மார்க் போடுறது, கிறுக்கல்கள், படம் வரைகிறது, இது எல்லாமே என்னாகும்? தடை 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 தடை. அதுபோல் வர்ணம் அந்த காலத்தில் வருடத்துக்கு ஒரு முறை வர்ணம் பூசுகிறாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய காஸ்ட்லியான பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்குறாங்க. அது துடைக்கிறதும் கிடையாது. அதனால் ராகு என்கிற ஒரு கிரகம் நமக்கு வந்தால் சிக்கலை ஏற்படுத்தும். அப்புறம் உடைதல், நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை உடைக்கும். இப்படி உடைந்த கண்ணாடியை வீட்டில் வச்சுருக்கிறது, அஞ்சரை பெட்டியே பாட்டில் இருக்கும், அது மூடி இருக்கும், கிராக் ஆகிருக்கும், ஸ்பூன் ஒடிஞ்சிருக்கும், கரண்டி ஒடிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது எல்லாத்தையும் நாம் தவிர்க்கணும். அதே போல் மொபைல் கண்ணாடி உடைஞ்சிருக்கும், வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்கும், அது மாதிரி அதில் இருக்க கண்ணாடிகள் உடைதல், இது எல்லாத்தையும் நம்ம ரிப்பேர் பார்த்து பக்குவமாக வச்சுக்கணும். ராகுவினுடைய ஆதிக்கம் என்ன செய்யும்? மனிதனுடைய எலும்பை ஒடிக்கும். பையன் போனால் சைக்கிளில் போனால் 10 விழுந்தால் எலும்பு ஒடிஞ்சிருச்சு. ஆமாம், 2 வீலரில் போனால் ஒடிஞ்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் ஏவல் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல்கள் ஏற்படும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய இப்போ நம்ம கணவனாரோ இருக்கார், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு இருக்க 100 பெண்ணோட சகவாசம் போயிடுறாரு. அப்புறம் இந்த அம்மா என்ன லவன் கத்துது. அப்புறம் சாமி அதால் கெட்ட வழியில் போகிறேன், சம்பாரித்த காசெல்லாம் அங்கே கூட்டியே கொட்டுறேன், அவனை எங்கள் வழிக்கு இழுக்கணும் அப்படின்னாரு. உங்கள் வீடு இப்படி குப்பையாக வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? தவறான வழியில் போயிடுவான். அப்போ அந்த வீட்டில் மாந்திரிகத்தன்மை இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கவும் செய்யலாம். வீடு அலுவலகத்துலேயும் பாதிப்பு இருக்குது. வாஸ்துப்படி சரியாக இல்லைன்னா தினசரி பூஜை செய்யணும், டெய்லி விளக்கேற்றணும், லட்சுமி வழிபாடு பண்ணணும், அபிராமி அந்த அதில் பாட்டு பாடணும், விநாயகர் அகவல் பாராயணம் செய்யணும். இப்படி கந்தகுரு கவசம், கந்தர் சஷ்டி கவசம் இதெல்லாம் பாடினீங்கன்னா ஓரளவுக்கு நீங்களே பேலன்ஸ் பண்ணிடலாம். நீச்சமான கேதுவை உச்சக்கேதாக மாற்றி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வவ்வால் சல்லுன்னு உள்ளே வந்துட்டு போகும். வவ்வாலுடைய ஆதிக்கம் அது எங்கே இருக்குது? அங்கெல்லாம் அசுத்தம் இருக்குது, மாந்திரிகம் இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே குகை இருக்கோ அங்கே குகை எந்த இடத்துல இருக்கோ அங்கே ஆக்ரோஷமான சக்திகள்லாம் இருக்கும். அதனால் கெட்ட சக்திகள் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல தான் வவ்வால் இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளார பார்த்தா வாடை, கெட்ட வாடை அடிக்கிறது, இதெல்லாம் அடுப்படிக்குள்ளே உள்ளே போய் வெளியே வந்தான்னா உயிர் பொழைச்சான்னா சரி பரவாயில்ல, அவளுக்கு இன்னும் ஆயில் இருக்குன்னு அர்த்தம். சில வீடுகளெல்லாம் அடுப்படி ரொம்ப நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னாரு. அப்படி ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு நான் போயிருக்கேன். நல்ல வீடுகள்லாம் இருக்குது. அதற்காக அவர்களை போய் நம்ம குறை சொல்ல முடியுமா? ஏன் நீ நல்லா வச்சுருக்கேன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால் வீடுகளில் மோசமாக இருக்கிறவங்க திருத்திக்குங்க. ஒன்று, அப்போ சுண்ணாம்பு அடிக்கணும், நல்ல வண்ணம் தீட்டணும், மஞ்சள் நிறத்தை வீட்டுக்கு பயன்படுத்துங்க. அது குரு பகவானுடைய கடாட்சம் கிடைக்கும். அதுபோல் தலைவாசல் சரியாக இருக்கணும். நிலப்படி உடஞ்சி நிலப்படி பிசுக்கு எடுத்து போய் எண்ணெய் பிசுக்காகி அசிங்கமாக இருக்கக்கூடாது. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். உங்கள் வாய் இருக்குது பாருங்கள், ஊற்ற நாத்தம் எடுத்தால் யார்கிட்டையும் பேச முடியுமா? அந்த மாதிரி உங்கள் தலைவாசல் நல்ல மனமாக இருந்தால் வீட்டுக்குரிய மாப்பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்ல நிலையே இருப்பான். தலைவாசல் வீட்டின் தலைவனை, குடும்பத்தை குறிக்கும். அதே போல் நாம் இந்துவாக இருந்தாலும் என்ன, கிறிஸ்துவனாக இருந்தாலும் என்ன, முஸ்லீமாக இருந்தாலும் என்ன, மத நம்பிக்கைகளெல்லாம் தாண்டி நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. அதே போல் உங்கள் கோயில்களில் அபிஷேகம் பண்ண நீர் இருக்குது பாருங்கள், அதை ஒரு செம்பில் பிடிச்சிட்டு வந்து அதை கொண்டாந்து வீட்டு கதவுல தெளிங்க. ஏதாவது துர்சக்தி ஒட்டிக்கிட்டு இருந்தால், நீச்சம் இருந்தாலும் கூட ஓடிடும். அதே போல் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு கோமியத்தை வாங்கி தெளிங்க. பசுமாடு கோமியம் போகிறதுக்கு சங்கடம், உட்காந்தே கிடக்கிறது. நல்லா இப்போ நான் விறுவிறுன்னு போனால் செம்பை கொடுத்தோம், ஆமாம் அங்கே போய் அப்படின்னு சலிச்சுக்கிறோம். அது மாதிரி செய்து கொள்ளணும். சாம்பிராணி தூபம் போடணும். வெண்கடுகு வீடுகளில் கொஞ்சம் அங்கே கண்ணாடியில் வைக்கணும். இப்படிலாம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய மனம் தடுமாற்றத்தை தடுக்கும். வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள்லாம் பெறலாம். உங்கள் குறைகள் அவைகள்னால் ஏற்படும் துன்பம் கடைசியில் விலைமதிக்க முடியாத உங்கள் மாப்பிள்ளையை இழந்துட்டு நீங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பொம்பளை சமைக்க போகிறதுக்கு எரிஞ்சு விழுவா. அந்த வீட்டில் அக்னி மூலையில் செப்டி டேங்க் இருக்கும். அப்போ வீட்டில் வாஸ்து குறை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி எரிஞ்சு விழுவா. அவளுக்கு உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சிடும். அப்போ ரத்தம் பற்றாக்குறை ஏற்படும், பீரியட்ஸ் பிரச்சனை வரும். இந்த மாதிரி பெண்கள் 100க்கு 65% இருக்காங்க. அப்படி இருக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? கவனிக்க மாட்டாங்க. அப்போ கணவனாரோட அன்பாக பேசுதல் இல்லை, உறவாடுதல் இல்லை. கணவனாற்ற தொட்டு பேசணும். குறைஞ்சபட்ச நெருக்கமாக இருந்தாலே பல குடும்பங்களில்
கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராது. அந்த அம்மா அந்த மூலையில் இருக்கும், இவர் இங்கே இருப்பார். கடைசியில் பேச பேச காது கேட்காம சத்தமாக பேசி என்னையா சண்டை போடுறேன்னு இப்படி தான் பிரச்சனை வரும். ஆக இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட உங்கள் வாழ்க்கையில் நான் அரியன் சொல்லியிருக்கிற நல்ல விஷயங்களை கடைப்பிடித்து வெற்றி பெற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையா.